தயம்மம் செய்தல். இதுக்கு தயம்மம்னு சொல்லுதா தயம்மம்னு சொல்லுதா? பொதுவாக நாங்கள் தயம்மம் தான் சொல்லுவோம். ஆனால் சரியான உச்சரிப்பு தெரியுமா? தயம்மும். சரியான உச்சரிப்பு தயம்மம் அல்ல, தயம்மும். மூணா இந்த ஆசிரியரும் அப்படிதான் போட்டிருக்கிறார். தயம்மும், தயம்மும் செய்தல். அதாவது தயம்மும் என்றால் சுத்தமான மண்ணை நாடுவது என்று அர்த்தம். அந்த அரபி வார்த்தைக்குரிய நேரடி கருத்து அல் கஸ்து, நாடுவது. மார்க்க ரீதியில தயம்மும் என்றால் சுத்தமான மண், அதாவது பூமியின் மீது இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ற அர்த்தம். அதுக்குரிய நீயத்தோட முகத்தை தடவி கைகளையும் தடவுவது, தொழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அல்லது இபாதத்துகள் தவாபுக்கு செய்யறதுக்காக முகத்தையும் கையையும் நாடுவது. அது எல்லாருக்குமா? அண்ணால் இல்லை, அது தேவைப்படுறவங்களுக்கு. அது யாருங்கிறத பார்ப்போம். அப்போ தயமும் என்பது அந்த வார்த்தை, அரபு வார்த்தை, ஒன்றை நாடுவது என்ற அர்த்தம். நாடுவது, இதை நான் நாடுறான், இது செய்யறதுக்கு அதுக்கு எண்ணம் வருது என்பதற்கு தயமும் என்ற அர்த்தம். மார்க்க ரீதியில் தயமும் என்னவென்றால், அதாவது சுத்தமான மண்ணை நாடுவது, தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்காக சுத்தமான மண்ணை நாடி முகத்தையும் கையையும் அதனால் தடவி தொழணும் என்பதற்கு பேர் என்ன? தயம்மும். குர்ஆன்ல ஹதீஸில் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. குர்ஆன்ல எங்க ஆதாரம் இருக்குது? சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 43வது ஆயத்திலும், அதே போல சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 6வது ஆயத்திலும். இங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்லலாம் அப்படின்னா, வஇன் குன்தும் மர்லா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயிதி அவ் லாமஸ்துமுன் நிசா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் இன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா. இது சூரத்துன் நிசாவில் வரக்கூடிய ஆயத்து. இதே போன்றுதான் நம்ம சொல்லக்கூடிய சூரத்துல் மாயிதாவுடைய 5வது அத்தியாயம் 6வது ஆயத்தம். இதில் அல்லாஹ் என்ன சொல்லலாம்னா, நீங்க நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் பாத்ரூமுக்கு சென்றால், அவுலாமஸ்துமுன் நிசா அல்லது நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால், ஃபலம் தஜிது மாஅன் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இப்படி ஒன்று நடந்து உங்களுக்கு தண்ணி இல்லை என்றால், அப்படி என்றால் இங்கே அல்லாஹ் 2 விதமான காரணத்தை சொல்கிறான். ஒன்று, உது முறிந்து விட்டால், முறியக்கூடிய ஏதாவது காரணம் நடந்தால், அல்லது குளிப்பு கடமையாகக்கூடிய காரணங்களில் ஒன்று நடந்து உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்றால், இப்ப எப்படி உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் நடந்து நீங்க தொழ போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? உது செய்யணும். ஆனால் கூட உது சேர்த்து தண்ணி இல்லை, என்ன செய்யணும்? தயமும் செய்யணும். அல்லது உங்களுக்கு குளிப்பு கடமையாகக்கூடிய காரணம் ஒன்று நடந்து தொழுகை நேரம் வந்து விட்டது, உங்களுக்கு குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்யணும்? தயமும் செய்யணும். சரி, இல்லைண்டா என்ன? இல்லைண்டா உடனே போயிடலாமாங்கிறதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இங்கே அல்லாஹு தஆலா தயமம் செய்யுங்கன்னு ஒரு அனுமதி தந்திருக்கிறானா இல்லையா? அவ குர்ஆன் எங்களுக்கு என்ன செய்யுது? அனுமதி தந்திருக்கிறது. அந்த அனுமதி பெற்றவர்களுக்கு தயமம் செய்யலாம். அதனால வழங்கணும், எல்லாருக்கும் இல்லை. அனுமதி யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தயமம் செய்ய முடியாது. யார் அனுமதி பெற்றவர்கள், யார் அனுமதி பெறாதவர்கள் வரக்கூடிய அந்த அந்த பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம். இந்த புக்கில் சுருக்கமாக சொல்லிருக்கிறாங்க. நம்ம இதை கொஞ்சம் விளக்கம் பார்க்கறதுக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜுஇலத்தில் அர்து குல்லுஹா லி வலி உம்மதி மஸ்ஜிதன் வ தஹூரா. பூமி எனக்கும் என்னுடைய சமூகத்தினருக்கும் தொழுமிடமாகவும் சுத்தம் செய்யும் பொருளாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதரை எந்த இடத்தில் அவருக்கு தொழுகை நேரம் அவருக்கு வந்துவிட்டதோ ஃபஇன்தஹு தஹூருஹு, அங்கே அவருக்குரிய சுத்தம் செய்யும் பொருள் இருக்கிறது.
அப்ப இந்த 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 ஹதீதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை கொண்டு, பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு அவர்களுடைய சிறு தொடக்கை பெருந்தொடக்கை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்றாங்க. அப்போ பூமி எல்லாம் சுத்தம் தான். எங்கே நாங்கள் போகிறோமோ பூமியில் தொழுகை நேரம் வந்துட்டா, அது நம்ம ஊர்களில் இருக்கும்போது அல்ல, அங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கும். வெளியில் பிரயாணம் சொல்லுவோம், பள்ளிவாசல் இல்லை, தொழுகை நேரம் வந்து விட்டது. அப்போ என்ன செய்வீங்க? எந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, முஸ்லீமான நாடாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாத நாடாக இருந்தாலும் சரி, பாலைவனமாக இருந்தாலும் சரி, காடுகளாக இருந்தாலும் சரி, மலை பகுதிகளாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் தொழலாம், சுத்தம்தான். அதே மாதிரி அந்த பூமியுடைய மேற்பகுதி உங்களுக்கு என்ன, அது சுத்தம் செய்யும் பொருள், தஹூர். அப்போ மண்ணால் சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற செய்தி ஹதீஸ் சொல்கிறது. அடுத்தது, இந்த தயம்மம் கடமையாக்கப்பட்டதற்கான காரணம். எப்போ தயம்மம் கடமையாக்கப்படுகிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களோடு ஒரு சில பிரயாணத்தில் நாங்கள் வெளியாகி சென்றோம். பைதா என்கிற இடம் செல்லும் வரை அங்கே என்னுடைய மாலை துண்டித்து விழுந்து விட்டது. நபி அவர்களோடு வந்த சஹாபாக்கள் அதை தேடுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே தண்ணி இருக்கவில்லை, அந்த இடத்திலும் தண்ணீர் இல்லை. இப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, ஆயிஷா நாயகி செய்த வேலையை நீங்க பார்க்கவில்லையா? இப்படி செஞ்சிட்டாங்களே, எங்களுக்கு தண்ணீரும் இல்லை, தொழக்கூடிய நேரமும் வரப்போகிறது, இவங்க செய்த காரணத்தினால் இப்படியான நிலைமைக்கு ஆளாகிவிட்டோமே என்று அவர்களை பற்றி அவர்கள் முறைப்பாடு செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். நபி அவர்கள் என் துடையின் மீது அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். என்னை அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னுடைய இடுப்பில் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, நோவு வார மாதிரி சில அடிகளை போட்டாங்க, கையால் குத்தினாங்க. என்னை கண்டித்தார்கள். நான் அசையாமல் இருந்தேன். காரணம், என் மடியில் நபி அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் காரணத்தினால் அவங்களுடைய தூக்கத்துக்கு இடைஞ்சலாகிவிடும் என்று. இந்த ஹதீஸை தொடர்ல வாரத்துக்காக வாசிக்கிறேன். எதுவரைக்கும் என்றால், தண்ணீர் இல்லாமலேயே நபி அவர்கள், அதாவது காலை வரைக்கும் நபி அவங்க தூக்கிட்டாங்க, சுபஹுடைய நேரம் வரைக்கும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயமுத்துடைய ஆயத்தை இறக்கி வைத்தார். இந்த நிலையில் தான் இப்போ நாங்கள் படிக்கிற இந்த தயமும் செய்கிற ஆயத்து இறங்கியது. உசைத் இப்னு ஹுதைர் என்கிற ஒரு நபித்தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது உங்கள் மூலமாக, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தாரே, உங்க மூலமாக கிடைத்த முதல் அருள் அல்ல இது, முதல் பரக்கத்தல் எங்களுக்கு, இந்த உம்மத்துக்கு. இந்த அனுமதி ஒரு பரக்கத் தானே. உங்களுக்கு தண்ணீர் இல்லாத போது அல்லது தண்ணீரை உங்களுக்கு பயன்படுத்த முடியாத போது நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம் என்று இறங்கிய இந்த ஆயத்து எங்களுக்கு ஒரு நல்ல அல்லாஹ் தந்த ஒரு பரக்கத்தான ஒரு அனுமதியா இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தாரே, உங்க மூலமாக கிடைத்த முதல் பரக்கத் அல்ல இது என்று அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். ஆயிஷா நாயகி சொல்லாங்க, எந்த ஒட்டகத்தின் மீது நாங்கள் பிரயாணம் செய்து வந்தோமோ அதை எழுப்பினோம். நாங்கள் பிரயாணத்தை தொடருவதற்காக என்னுடைய மாலை அது கீழே தான் கிடந்தது, ஒட்டகத்துக்கு கீழே தான் மாலை கிடந்தது, மாலை எடுத்துக்கொண்டேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கு. செய்தி என்ன? இந்த ஆயத்து, தயமுத்துறை ஆயத்து இறங்கி பின்னணி என்ற ஒரு செய்தியை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. எப்போ நமக்கு இந்த ஆயத்து இறங்குது, அனுமதி அல்லாஹ் எப்போ வணங்கினான்னு. ஒருவருக்கு தயமம் செய்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய காரணங்கள், ஒருவர் உது செய்யறதுக்கு தேவை வந்தாலும் சரி, அல்லது குளிப்பு கடமையான ஒருவராக இருந்தாலும் சரி,
அவர் ஊர்ல இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி. அப்ப சிறு தொடக்கு ஏற்பட்டாலோ பெருந்தொடக்கு ஏற்பட்டாலோ, அல்லது அவர் ஊர்ல இருந்தாலோ அல்லது பிரயாணத்தில் இருந்தாலோ, எங்க இருந்தாலும் சரி, சொல்லப்படக்கூடிய காரணங்களில் ஒன்று வந்தால் அவருக்கு என்ன செய்யலாம்? தயம்மும் செய்யலாம். முதலாவது, தண்ணீரை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன செய்யலாம்? தயம்மும் செய்யலாம். உதாரணமாக, இப்போ நாங்கள் இங்கே இஸ்லாமிக் சென்டரில் இருக்கிறோம். இஷாவுடைய நேரம் வரப்போகிறது, மன்னிக்கவும், இஷா தொழுக நேரம் வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் இந்த கிளாஸை முடிச்சு தான் தொழ போகிறோம். இப்போ போய் தண்ணியை பார்க்குறோம், தண்ணி இல்லை. தண்ணி இல்லாட்டி தயமும் செய்யலாம். தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே மண்ணில் போய் அடித்து தயமத்தை செஞ்சிடலாமா? தண்ணி இல்லைண்டா என்ன அர்த்தம்? தேடியும் கிடைக்கல. எதுவரைக்கும் கிடைக்கல? இந்த தொழுகை முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொழுகை நேரம் முடிஞ்சிடும், சுபக நேரம் வந்துடும். அது வரைக்கும் நமக்கு கிடைக்காது என்று நாம் உறுதி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு நேரத்தில் தண்ணீர் இல்லை என்றால் அந்த தொழுகையுடைய நேரம், அந்த நேரம் முடியும் வரைக்கும் தண்ணி கிடைக்க மாட்டாது. அதில் கன்ஃபார்ம். நம்ம தேடியெல்லாம் பார்க்குறோம், நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு தேடி பார்த்தும் நமக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என்று அர்த்தம். தண்ணி இல்லைண்டா அந்த எந்த வக்தியில் நமக்கு எந்த தொழுகை நேரத்தில் தண்ணீர் இல்லையோ அந்த தொழுகை நேரம் முடியும் வரைக்கும் கிடைக்காது, முயற்சித்ததுக்கு பிறகு. அப்போ ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் முயற்சிப்பதற்கு பல முறைகள் இருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? தண்ணி இல்லைண்டா மோட்டரை போட்டு பார்ப்போம், மேலுக்கு பட்டை எங்கே பார்ப்போம், ஒன்றும் இல்லை. சரி, கடையில் போயிட்டு தண்ணி வாங்க முடியுமா? வாங்க முடியும். இங்கே சென்ட்ரலில் தண்ணி மோட்டர் வேலை செய்யலை, பலதியா தண்ணி வரல. ஆனால் கடையில் போனால் என்ன செய்யலாம்? தண்ணி வாங்கலாம். இப்போ தண்ணி இருக்குதா இல்லையா? இங்கே தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது. இப்போ இங்கே தான் இல்லை தண்ணி, ஆனால் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணியை வாங்கி நாங்கள் எங்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் வாங்கி நாங்கள் உதவியோம். இங்கே தண்ணி இல்லைன்ற அர்த்தம் இல்லை, இங்கே தண்ணி இருக்கிறது. இது ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைக பிஸ்ஸஈதி ஃபஇன்னஹு யக்ஃபீக். உங்களுக்கு ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட கூட இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவங்களோட கூட ஒரு பிரயாணத்தில் நாங்கள் இருந்தோம். நபி அவங்க மக்களுக்கு தொழுவிச்சாங்க. அங்கே ஒரு மனிதர் தனிமையிலே நின்று கொண்டிருக்கிறார், தொழாமல். ஏன் நீங்க தொழவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எனக்கு ஜனாபத், குளிப்பு கடமை உள்ளவராக இருக்கிறேன், தண்ணீரும் இல்லை என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்துக்கலாமே, அது உங்களுக்கு போதுமே என்றார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அப்ப இது தண்ணி இல்லை என்றால், தண்ணி இல்லைங்கிறதுக்கு இல்லாட்டி தயமம் செய்யலாம் என்பதற்கு இது ஆதாரம். அடுத்தது, எங்களுடைய உடலில் உது செய்யக்கூடிய உடல் பகுதியில் என்ன இருக்குது? காயம் இருக்குது, காயம் இருக்கு, தண்ணி படுத்த முடியாது. அல்லது வேற நோய், தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு நோய். இப்படி இருந்தாலும் என்ன செய்யலாம்? இப்படி இருந்தாலும் தயமம் செய்யலாம். இப்ப காயம் என்று சொன்னால் முகத்தில், கையில, விரல்ல இருந்து முழங்கை வரைக்கும், அல்லது காலில் உது செய்யக்கூடிய அந்த உறுப்பு காலில், இதுல என்ன செய்யுது? காயம் இருக்குது, தண்ணி பயன்படுத்த முடியாது, அப்படி இருக்கணும். வேற பகுதிகளில் காயம் இருக்கிறது, உது செய்கிற இடம் இல்லை. நம்முடைய உது செய்கிற பகுதிகளில் தண்ணீரை பயன்படுத்தினால் அதுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது என்று சொன்னால், அந்த காயத்தை வச்சு நம்ம தொடை பகுதியிலே அல்லது வயிற்று பகுதியிலே அல்லது முதுகிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் உது செய்யறதுனால அதுக்கு ஏதாவது எஃபெக்ட் வராது. சிலவங்களுக்கு அந்த காயத்தினால் உடம்புல வேற நோய்கள் வலிகள் இருக்கும், தண்ணி படுத்தினா வேற எஃபெக்ட் ஆகும் என்றிருந்தால் தவிர, அப்போ பயன்படுத்துகிற உறுப்புகள் இல்லாதமிருந்து தண்ணியை நாங்கள் பயன்படுத்துகிற உறுப்பில் பயன்படுத்துறதுனால பிரச்சனைனா அதை நம்ம இங்கே தடையில்லை, தயமம் செய்ய முடியாது. அல்லது நோய், பொதுவான நோய், எந்த இடத்திலும் நம்ம தண்ணி பயன்படுத்த முடியாத நோய் இது இருந்தால் என்ன செய்யலாம்? தயமம் செய்யலாம். சரி, இப்போ உடம்புல ஒரு வெட்டுப்பட்டிருக்குது கையில், ஆனால் லேசாக தண்ணியை பயன்படுத்துறதுல ஒரு பெரிய என்ன பிரச்சனை இல்லை. காயம் இருந்தால் அல்லது உடம்புல நோய் இருந்தால் தயமம் செய்யலாம் என்றால் ஒன்று, அந்த தண்ணியை பயன்படுத்துறதுனால நோய் அதிகமாகும், அல்லது தண்ணியை பயன்படுத்துறதுனால அது குணமடைவதற்கு நேரமாகும், காலமாகும் என்றிருக்கணும். அந்த முடியாதுங்கிற
ஆனால் ஒருவருக்கு லேசாக தான் வட்டி இருக்குது, தண்ணியை பயன்படுத்தினா ஒரு பெரிய எஃபெக்ட் வராது என்று சொன்னால் அவர் கழுவணும், தயமம் செய்யக்கூடாது. அல்லது எங்கே காயப்பட்டிருக்கிறதோ அதை விட்டுட்டு மற்ற பகுதிகளை கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணியால் தடவினால் பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் அதை செஞ்சுட்டா போதும், அவருக்கு தயமம் செய்யக்கூடாது. அல்லது காயப்பட்ட இடத்துல ஒரு பெண்டேஜை கட்டி ஒரு துணியை கட்டி மற்ற பகுதிகளை கழுவிட்டு அதை தடவ முடியும் என்றாலும் அவருக்கு தயமம் இல்லை. அது எதுவுமே முடியாது என்று சொன்னால் அவர் அந்த காயமில்லாத இடங்களை, கழுக வேண்டிய இடங்களை கழுவிட்டு காயமுள்ள இடத்தை எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தால் அவர் இந்த உதுவை செய்து முடித்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்? தயமும் செய்ய வேண்டும். இது காயமுள்ளவருக்கு தயமம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஆதாரம் அந்த காரணங்கள்ல உண்டு. ஹதீதுகளை சொல்ல நேரமில்லை, அடுத்த பயன்ஸுக்கு போறேன். அடுத்தது அதிகமான குளிர் அதிகமாக இருக்கிறது. இப்ப இதுல தண்ணீரை பயன்படுத்தினால் அவருக்கு நோய் அதிகமாகும், அல்லது நோய் அவருக்கு உடம்புல நோய் வர ஆரம்பிச்சிடும், இல்லாமல் இருக்கிறவருக்கு நோய் வந்துடும், தாங்க முடியாத நோய். அப்படி என்றிருந்தாலும் செய்யலாம். ஆனால் அவருக்கு தாங்க முடியுமான குளிராக இருந்தா இந்த சட்டத்தை வச்சுட்டு தயமம் செய்யலாம். இப்பெல்லாம் குளிர்காலம் ஆரம்பிச்சுட்டு சோம்பேறித்தனம் வரும், தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக அப்படி செய்யல. அல்லது அவருக்கு தண்ணி சூடாக்கினால் பிரச்சனை இல்லை என்றால் சூடாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தால் அவர் சூடாக்க வேண்டும். ஒருவருக்கு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் வெளியில. அப்படி போறதுனால நம்முடைய உடம்பு நமக்கு ஏதாவது ஆபத்து வருமாக இருந்தால், உதாரணமாக நாட்டில் குழப்பம் ஏற்பட்டிருக்கு, அல்ல வெளியில திருடர்கள் இருக்கிறாங்க, கொள்ளையர்கள் இருக்கிறாங்க, போறதுனால எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குது அப்படி என்று சொல்லி தென்பட்டால் போக அப்ப தயமம் செய்யலாம். இதெல்லாம் அல்லாஹ் பயந்து கொண்டு இந்த முடிவெடுக்கணும். சும்மாவே இவரு அப்படித்தான் போன வெளில வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிரும் சும்மாவே என்ன செய்யறாரு, கற்பனை பண்றார். அப்படி கூடாது. உண்மையில் போனால் அவருடைய ஊருக்கு ஆபத்து இருக்குது அப்படி என்ற சூழல் இருந்தால் தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியில போய் வர வேண்டும், அவரும் தயமம் செய்யலாம். அடுத்தது தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை நாங்க உது செய்தால் அல்லது குளிப்பு கடமையான குளிச்சால் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை, உண்பதற்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாம ஆயிரும் என்று இருந்தால் அங்க என்ன செய்யலாம்? அங்க தயமம் செய்யலாம். தயமம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த தொழுகையுடைய நேரம் முடியும் வரைக்கும் தண்ணீர் தேடினா கிடைக்காது. கிடைக்கும், அந்த தொழுகையுடைய நேரம் முடிந்துதான் கிடைக்கும் மட்டும் வச்சு கொடுங்க. அப்ப சரி நம்ம உதவி செஞ்சுட்டே தொழுவோம் என்று அந்த தொழுகை பிற்படுத்தலாமா? இல்லை. சரி, ஒன்று இது ஒன்று. ரெண்டாவது காயம் இருந்தால் அல்லது நோயாளியாக இருந்தால். அடுத்தது குளிர் அதிகமாக இருக்கிறது, குளித்தால் அவருக்கு நோய் ஏற்படும் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அந்த மாதிரி இருந்தால். ஆனா சூடான தண்ணீரை எடுத்து குளித்தால் அல்லது உதவி செய்தால் பிரச்சனை இல்லைன்னா அவர் சூடாக்கி அவர் குளிக்கணும் அல்லது உதவி செய்யணும். இருக்கிற தண்ணியை வச்சு குளிச்ச மாண்டா கடமையான குளிப்பு அல்லது உதவி செஞ்ச மாண்டால் இருக்கிற எல்லாருக்கும் தண்ணிலாம் குடிக்க தண்ணிலாம் போயிடும். அப்ப என்ன செய்யலாம்? உயிருக்கு ஆபத்து வந்தா தண்ணி எடுக்கிறதுக்கு வெளில போகணும், போய் வந்த மாண்டா என்ன செஞ்சிடும்? ஏதாவது ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக செய்யலாம். ஆனா இது சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையில் இருக்கணும், இல்லாம மாச்சலுக்காக தண்ணி படக்கூடாது என்று சொல்லி இந்த வேலை செஞ்சாருன்னா அவருடைய அந்த தயமம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் என்னுடைய மீதியை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ்.